சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி உப்புமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இட்லியை நம்ம கையிலேயே நல்லா உதிரி உதிரியாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்தமாதிரி உதிரி உதிரியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த ஷேப்ஸாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தாளிப்புக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்க்கறதுனால கடைசியில் ஃபைனலில் வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ காரத்துக்கு கொஞ்சம் குருமிளகு, கூடவே நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா 1-2 வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் க்ரீன் சில்லிஸ் கூட நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா 1-2 வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இட்லி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour 20 minutes முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம உதிரி உதிரி பண்ணோன்னா ரொம்பவே அது ஈஸியாக வரும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே குயிக்காக டேஸ்டியாக பண்ணக்கூடிய டிஷ் இது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அம்மா மகள் ஃப்ளேவர் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற ஒரு வீடியோ வரும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.